அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இணை வைப்பிற்கு மன்னிப்பு உண்டா? இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையைப் போன்று அணு அளவு நம்பிக்கையை படைப்பினத்தின் மீது வைத்தாலும் அது இணை வைத்தலே. இணை வைத்தல் தான் இஸ்லாத்தில் மிக பெரும் குற்றம் என்றும், இணை வைத்தலில் ஈடுபட்டவர்கள் நிரந்தர நரகத்திற்கு உரியோர் என்றும் இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும். இணை வைப்பிலிருந்து மீளாமல் மரணித்தவர்க்கு மன்னிப்பே இல்லை என்று பின்வரும் வசனங்களும் குறிப்பிடுகின்றன. தீமைகளை செய்து கொண்டே இருந்து இறுதியில் அவர்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது, இப்போது நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுவோருக்கும், இறை மறுப்பாளர்களாகவே மரணிப்போருக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இணை வைப்பில் நாம் இருந்து கொண்டு இருந்தாலும் இன்றிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் திருந்தி மீளாவிட்டால் அவருக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர வேறு எதையும் தன் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹுக்கு இணை வைப்பவன் மிக பெரும் பாவத்தை இட்டுக்கட்டி விட்டான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இன்னும் தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர வேறு எதையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹுக்கு இணை வைப்பவன் தூரமான வழிகேட்டில் சென்று விட்டான் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். மேற்படி ஆதாரங்கள் அனைத்திலும் இணை வைத்த நிலையில் மரணித்தவருக்கு மன்னிப்பே இல்லை என்பதை இறைவன் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறான். இணை வைத்த நிலையில் மரணிப்போருக்கு நரகம் உறுதியாகி விட்டது. இணை வைப்போர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்பது தமக்கு தெளிவான பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் தகுதியானது அல்ல என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ் இன்னும் தன் திருமறையில் கூறும்போது, நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும். நீர் இழப்பை அடைந்தவர் ஆவீர். மாறாக அல்லாஹுவே வணங்குவீராக. நன்றி செலுத்துவோரில் ஆவீராக என்று முஹம்மதே உமக்கும் உமக்கு முன் சென்றோருக்கும் தூது செய்தி அறிவிக்கப்பட்டது என்று தன் திருமறையில் கூறுகிறான். மேற்கண்ட அனைத்து வசனத்திலும் இறைவன் தனக்கு இணை கற்பிப்பது பாரதூரமான மாபெரும் அநியாயம் என்றும், அவ்வாறு இணை கற்பித்தால் நிரந்தர நரகம்தான் பரிசு, சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்றும் எச்சரிக்கை செய்கிறான். இவ்வாறு படுபாதாளத்தில் நம்மை தள்ளக்கூடிய இந்த இணை வைத்தலை முஸ்லிம்களிலேயே பலர் சரி என்று வாதிடுகின்றனர். தர்காவிற்கு சென்று வழிபடலாம், அவுலியாக்களை வணங்கலாம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என்றெல்லாம் கூறி அவர்கள் தம்மை தாமே நரகத்தின் பாதாளத்திற்கு இழுத்து செல்கிறார்கள். இணை வைப்போருக்கு நரகம் உறுதியாகி விட்டது. அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் முடிவெடுத்த காரணத்தினால்தான் அத்தகையவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது அவனது முடிவில் தலையிடும் காரியமாக கருதி அதை தடுக்கிறான் இறைவன். நம்மை படைத்த இறைவனே கோபப்படக்கூடிய இந்த மாபெரும் அநியாயமான இணை வைத்தலை விட்டு இறைவனிடம் அழுது மன்றாடி தௌபா செய்து மீண்டு வருவோமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.